சுருக்கமாக பேச வேண்டும். நீங்கள் பொழுதோடு வீடு செல்ல வேண்டும். இது சரியாக தான் இருக்கு. உழவர்களை தாக்க முடியாத அரசு ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது. இதை ஓராண்டிலே நிச்சயமாக தமிழக மக்கள் செய்ய இருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசை, விவசாயிகளுக்கு எதிரான, விவசாயிகளை படுகொழி தள்ள இருக்கின்ற இந்த அரசை தூக்கி எறிய இருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் சத்தம் போடாமல் மும்மூர்த்திகளும் என்னிடம் வந்து, ராமதாஸ் உனக்கு என்ன வேண்டும், என்ன வர வேண்டும் என்று தருகிறேன் கேள் என்று சொன்னார். உழவர்கள்தான் உழவர்கள்தான் உலகிற்கே உணவு படைக்கும் கடவுள் என்பது அதுதான் எங்கள் கொள்கை. அடிப்படையில் நான் யார் என்று கேட்டால் உழவன் என்பதைத்தான் முதலில் கூறுவேன். உழவர்கள் எதிர்கொள்ளும் பத்து பிரச்சனைகளும் தீர்வுகளும் தமிழ்நாட்டில் உள்ள உழவர்கள் எதிர்கொள்ளும் 10 முக்கிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது, உழவர்கள் விளைவிக்கும் அனைத்து விளைபொருட்களும் கொள்முதல் செய்யப்படாதது, உழவர்களின் வருமானத்தை உயர்த்த அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது, பாசன வசதிகள் செய்து தரப்படாதது, வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படாதது, வறட்சி வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படாதது, 7 வேளாண் சாகுபடிக்கு தேவையான கடன் குறித்த காலத்தில் கிடைக்காதது, தொழில்மயமாக்கல் என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்களை பறிக்கப்படுவது, ஒன்பது தோட்டக்கலை பெயர்கள் எல்லாம் முறையே சரியாக கொண்டுட்டாங்க. தோட்டக்கலை பெயர்கள், மூலிகை பெயர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்கப்படாதது, வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்படாதது, உழவர்களின் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை இல்லை. உலகில் எந்த பொருளாக இருந்தாலும் அதன் விலையை உற்பத்தி செய்பவர்கள்தான் தீர்மானிப்பார்கள். ஆனால் வேளாண் விளைபொருளுக்கு மட்டும் அதை உற்பத்தி செய்த விவசாயிகளால்
விலை நிர்ணயம் செய்ய முடிவதில்லை. உழவர்கள் விளைவிக்கும் அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்ய நடவடிக்கை சட்டப்படாத வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியம் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்துவது உழவர்களின் வருமானத்தை உயர்த்த அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உழவன் கணக்கு பார்த்தால் குழக்கோல் கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள். அது உண்மைதான். உழவுத் தொழிலை லாபகரமானதாக மாற்ற வேண்டும். நீர்ப்பாசன திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் கடந்த 55 ஆண்டுகளில் ஒரு டிஎம்சிக்கும்